ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேரளா வந்துவிட்டோம். ஸ்கூல் 1 வீக் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கூட 4 டேஸ் ஆகிடுச்சு. வந்ததுமே ஸ்கூலுக்கு 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் காலையிலே போயிட்டாங்க. ரிட்டன் கூப்பிட்டு வர தான் நான் போயிருந்தேன். ஈவினிங்கு வர்ற வழியில் பூ இருந்தது. அதை பார்த்ததுமே கண்ணு பொறுக்கல, பாப்பா பறிச்சிட்டு வந்துட்டான். வந்ததுமே ஈவினிங் வந்து இந்த கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இதை வந்து செய்கிறதில்ல. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நானுமே ஃபஸ்ட்டு செய்யும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த காயே பிடிக்காது. போக போக சாப்பிட சாப்பிட அப்படியே பழகிருச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து சாப்பிட்றேன். அப்போது பசங்க வந்து அவ்வளோவா பிடிக்காது பசங்களுக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒரு 2 கட் பண்ணி அதை வந்து நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அதிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை மிளகாவும் 2 சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு தேவையான மசாலா ஐட்டம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு காயும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து பொடிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கணும். நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து அதில் லாஸ்ட்டாக வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தியும் அவரைக்காய் பொரியல் வந்து மதியம் செஞ்சுருந்தேன். அது 2ம் சேர்த்து வச்சு தான் நைட் டின்னருக்கு சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.